முதலீடு செய்வது ஷேர் மார்க்கெட்ன்றத விட, ஒரு உலக பொருளாதாரத்துல நம்ம முதலீடு செய்வதா தான் நம்ம எடுத்துக்கணும். ஷேர் மார்க்கெட் அப்படின்றது உலக பொருளாதாரத்தின் ஒரு முகம். இந்திய இப்ப இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது அது இந்திய பொருளாதாரத்தின் ஒரு முகம். ஷேர் மார்க்கெட் இந்தியாவோட பல்ஸ காமிக்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு நாடி துடிப்பு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய அடி விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு. அந்த சமயத்துல பிஎன்பி பேங்க்ல ஒரு ஸ்கேம் நடந்து வெளியில தெரிஞ்சு, அந்த பிஎன்பி பேங்கோட ஷேர்ஸ் எல்லாமே விழுந்தது. அதே மாரி எஸ் பேங்க்ல நடந்தது. இந்த சமயத்துல அது நமக்கு எப்படி நம்மளோட சராசரி வாழ்க்கைய பாதிச்சது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்கானமிக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சா தான், நாம இந்த ஷேர் மார்க்கெட்ட சரியா அப்ரோச் பண்ணணும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் இன்னைக்கு காசு போட்டேன்னா, நாளைக்கு எனக்கு காசு வருமா? அப்படின்ற ஒரு சிம்பிள் ஆ லாஜிக்கோட இருக்கும். ஆனா, அது பத்தாது. அது அதுல தான் நம்ம அ அரைகுறையா புரிஞ்சுகிட்டதுனால, அ காச இழக்கிறோம். ஸோ, நம்ம சரியான புரிதல் வேணும்னா, நமக்கான கொஞ்சம் ப்ராடா இருக்கணும். ஒரு மார்க்கெட்ட நீங்க ஒரு என்ன சொல்றது? சின்ன இந்த கதவு துவாரத்து வழியா பார்க்கிறதுக்கும், அப்படி கதவ தொறந்து பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லையா? ஸோ கதவு துவாரத்து வழியா பார்க்கும்போது, அதோட லிமிட்டேஷன்ஸ் ஒரு ஒரு சின்ன போர்ஷன தான் பார்க்கணும். இந்த ரூமோட ஒரு சின்ன போர்ஷன மட்டும் தான் பார்ப்போம். கதவ தொறந்துட்டு நம்ம முன்னாடி போய் பார்த்தா தான் ஃபுல்லா தெரியும். இல்லையா? ஸோ அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம பார்க்கிறதுக்கு நம்ம பொருளாதாரத்த பத்தியான புரிதல் நமக்கு வேணும். இந்த பிஎன்பி பேங்க்கும், எஸ் பேங்க்கும் விழுந்தப்ப, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, உலக நாடுகளுக்கு, அதாவது உலக நாடுகள்ன்றத விட, உலக முதலீட்டாளர்களுக்கு, அ குறிப்பா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் கம்பெனிஸ். இவங்கெல்லாம் ஒரு சைடு. ஆனா, இந்த எஃபிஐ அப்படின்றது, அது ஒரு பெரிய குரூப். அதாவது உலக பணக்காரர்கள். கையில் பல மில்லியன் டாலர் வச்சிருப்பான். அவன் பேங்க்ல போட்டான்னா, அமெரிக்கன் பேங்க்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. நம்ம இந்தியால கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அமெரிக்கால பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. எப்பவுமே பொருளாதாரம் வலுவான நாடுகள்ல பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஜப்பான் போன்ற நாடுகள்ல ஒரு காலகட்டத்தில் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்ததுக்கு பேங்க்குக்கு நீங்க காசு கொடுக்கணும். அப்படிலாம் இருந்துச்சு. ஏன்னா பொருளாதாரம் வலுவாகும் போது அதுதான் நிலைமை. நீ பேங்க்ல அவன் எப்படி என்ன சொல்றது? அவனை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு அவன்கிட்ட காசு இருக்கு. நீ கொடுத்துதான் நான் வாழணும்னு இல்லை அப்படின்ட்டு அந்த பேங்க்ஸ் பேசுறோம். ஸோ அப்ப என்ன நினைப்பான்? நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் வாங்கும். கம்மியா தான் கொடுப்பான். அப்ப அவனுக்கு வேற ஒரு ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்திய அமைப்பு கிடையாது. ஸோ இந்திய பேங்க் சிஸ்டம்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது உலக முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தையில முதலீடு செய்யறதுக்கே பயந்தாங்க. ஸோ டக்குன்னு நம்ம ஆர்பிஐ உள்ள வந்தாங்க. பல ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. எஸ் பேங்க்லயும் இருக்கட்டும் சரி, பிஎன்பி பேங்க்லயும் சரி, வேகமா அந்த நடவடிக்கைகளை எடுத்து பழைய நம்பிக்கையை மீட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல திரும்ப பழைய இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பீரியட்ல நம்ம சிஸ்டம் மேல இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனால, உள்ள வர வேண்டிய முதலீடுகள் வரல. இந்த பிஎன்பி
விழுந்தப்ப நம்மளுடைய கரன்சி மதிப்பு இருந்தது இல்லையா? ஸோ அதுவுமே ஹெவியா விழுந்தது. பிஎன்பி ஒரு பேங்க் தானே! அது விழுகுறதுனால நம்ம ஒட்டுமொத்த ரூபாயோட மதிப்பு விழுகணுமா என்ன? ஏன் அந்த ரூபாயோட மதிப்புல ஏன் அங்க சேதாரம் நடக்குது அப்டின்னா, இங்க எல்லாமே ஒரு நம்பிக்கையில தான் இயங்குது. பொருளாதாரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆர்பிஐ மேல, ஆர்பிஐயோட அந்த கரன்சி மேல நமக்கு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் அந்த கரன்சிக்கு மதிப்பு இருக்கும். அதே மாரி உலக முதலீட்டாளர்களுக்கும், உலக வர்த்தக நிறுவனங்களுக்கும் நம்ம கரன்சி மேல அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான். அந்த நம்பிக்கைய வலுப்படுத்துறதுக்காகத்தான் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு ரிசர்வ வந்து கூட்டுவாங்க. கோல்டு ரிசர்வ கூட்டுவாங்க. இன்ட்ரஸ்ட்ட அ இறக்குவாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ஏன் பண்றாங்க அப்டின்னா, கரன்சியோட மதிப்ப வந்து கூட்டணும் அப்டின்றதுக்காக. ஸோ இது எல்லாமே இந்த ஒட்டுமொத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அதுல இந்த என்ன சொல்றது? ரன்னிங் ரேட் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, பேங்க் ரன்னர். அ பேங்க் அ ரன்னர்ன்னா என்னன்னா, உள்ள அ என்ன சொல்றது? டெபாசிட் வருது இல்லையா? அந்த டெபாசிட்ஸ்க்கு அ இவங்க கரெக்ட்டான லோன்ஸு இங்கிட்டு வெளியில குடுத்துட்டு இருப்பாங்க. இங்க பேங்க்ல வந்து அ திடீர்னுட்டு ஒரு 10 பேரு பேங்க் மேல நம்பிக்கை இழந்து போயி, தாங்க டெபாசிட் பண்ணி வச்சிருந்த காசு எல்லாத்தையும் திருப்பி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்னால தர முடியாது. பேங்க் வந்து ஒரு 10% தான் லிக்விடா வச்சிருப்பாங்க. மிச்சம் இருக்க 90% என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே நெறைய பேருக்கு கடனா குடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப கடனா குடுத்து வச்சிருந்த அ அ அப்ப 90% வந்து வெளியில அங்கங்க கடனா குடுத்து வச்சிருக்கோம். இந்த சமயத்துல திடீர்னு பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருந்த அத்தன பேரும், "எனக்கு காசு திருப்பி குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, பேங்க் வந்து கவுந்துரும். அமெரிக்கால பல பேங்க்கு இப்படிதான் கவுந்தது. ஸோ, இப்போ அ ரீசென்ட்டா ஒ ஒ என்ன சொல்றது? ஒரு 1 வருஷத்துக்கு 1 வருஷம் இல்ல. ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி கூட, இது மாரியான ஒரு நிகழ்வு வந்து அமெரிக்கால நடந்தது. அ ஸ்டார்ட் அப் வேர்ல்டுல குறிப்பா கலிஃபோர்னியால ஒரு பேங்க் இப்படிதான் விழுந்து போச்சு. அப்புறம் திரும்ப ரெக்கவர் பண்றதுக்கு ஆம் சம் பில்லியன் டாலர்ஸ் $20 பில்லியன் வந்து ஃபண்ட இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பொருளாதாரத்திற்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் உள்ள நெருங்கின தொடர்பு. ஷேர் மார்க்கெட் விழுந்தால் பொருளாதாரம் விழுகும். பொருளாதாரம் விழுந்தால் ஷேர் மார்க்கெட் விழுகும். பொருளாதாரம் வளர்ந்தால் ஷேர் மார்க்கெட் வளரும். இப்படி எல்லாமே இருக்கு. அப்போ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கவே முடியாது. நீங்க விரும்பினாலும், விரும்பாட்டினாலும், இங்க ஷேர் மார்க்கெட் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கு. நீங்க காலையில எந்திரிச்சு என்ன சொல்றது? ஒரு டீ கடையில போயிட்டு டீ குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ ஐடிசி ப்ராடக்ட் தான் டீ. ஸோ ஐடிசி கம்பெனிஸ் உள்ள இருக்கா? நைட்டு தூங்கும்போது என்ன சொல்றது? ஒரு பெட்ல தூங்குறீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த பெட் கம்பெனிக்காரனும் இதுல இருப்பான். நடுவுல இருக்கிற அத்தன ஹவர்ஸ்லயும் நம்ம ஏதோ ஒரு வகையில ஷேர் மார்க்கெட்டோட கம்பெனி லிஸ்ட்டா இருக்கிற கம்பெனியோட ப்ராடக்ட்ட தான் நம்ம வாங்குவோம். யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாமே அப்படிதான். ஸோ அப்போ இதுல வந்து எங்கேயாவது ஒரு ஆ என்ன சொல்றது? ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட, மொத்த பொருளாதாரத்திலயும் அது வந்து பெருசா எதிரொலிக்கும். ஸோ, "எதுக்குப்பா இவ்வளவு கதை சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கலாம். "ஷேர் மார்க்கெட்ட பத்தி தானே கிளாஸ் எடுக்க வந்த. நீ என்ன எக்கானமி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. ஆனா எக்கானமி இல்லாம ஷேர் மார்க்கெட் இல்லன்றத புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இத சொல்ல வரேன். இப்போ ஸ்ட்ரெய்ட்டா நான் வந்துர்றேன். நம்ம நேரா வந்து குளோபல் எக்கானமிய பத்தி கொஞ்சம் பேசிட்டு, அதுக்கடுத்து இந்தியன் எக்கானமி பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்குள்ள போலாம். ஏன்னா மார்க்கெட்டுக்கும்
குளோபல் எக்கானமிக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கு. நம்ம 1992ல இல்ல 91லயே தானே ஆரம்பிச்சுட்டாங்க. என்எஸ்சி எப்படி உருவாச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மட்டும் தான் இருந்துச்சு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸ்சேஞ்ச். அது போக நெறைய குட்டி, குட்டி எக்ஸ்சேஞ்சஸ் அந்தந்த ஊர்கள்ல இருந்துச்சு. சென்னையில கூட இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல கூட அ ஷேர் மார்க்கெட் இருந்துச்சு. எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பெருசா லைவ்ல இல்ல. ஆனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அதுல தான் நெறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்துல, அங்க ஒரு கரப்ஷன்ஸ் நடந்தது. ஸோ அந்த கரப்ஷன்ஸ்னால அந்த எக்ஸ்சேஞ்ச் மேலேயே எதனா நம்பிக்கை போனதுனால, அ இந்தியன் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணாங்க, குளோபலைசேஷன் ஆக்குற இந்த சமயத்துல, நமக்கு நம்பகமான அதே சமயத்துல அ உலகத்தோட ஒட்டி இயங்கக்கூடிய ஒரு நல்ல ஷேர் மார்க்கெட் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எந்த ஒரு ஊரையும் மையப்படுத்தாம, எந்த ஒரு ஸ்டேட்டையும் மையப்படுத்தாம, சிம்பிளா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெல்லில தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பாம்பேல அதோட ஹெட் ஆஃபீஸ மாத்துனாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்எஸ்சியும், அ பிஎஸ்சியும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றது? குளோபலைசேஷனுக்கு ஓப்பன் பண்ணி விட்டோம். நம்ம வந்து அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவுல இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்ய முடியாது அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்தியாவுல இருக்கிற பேங்க்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஹர்ஷத் மேத்தா அப்படின்றவன் எப்படி பண்ணான் அப்படின்னா, பேங்க்ஸ்ட்ட அ லோன் வாங்கி, அந்த லோன வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பர்ட்டிகுலர் ஷேர்ஸ அ திரும்ப திரும்ப வாங்கி, அத வந்து செயற்கையா மேல ஏத்தி விட்டுட்டு, அது எல்லாரும் நல்லா அ என்ன சொல்றது? அந்த ஷேர் மேல போகுது, நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவன் ஆளா அத வித்துட்டு வெளில வந்துருவான். அதாவது மத்தவங்க காச எல்லாத்தையுமே அந்த ஷேர்ஸ் வழியா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வந்துருவான். அவன் வெளில போனதுக்கு அப்புறம், அந்த ஷேர்ஸு அதோட என்ன சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கீழ விழுக ஆரம்பிச்சுரும். ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேம். இதுக்கு துணை இருந்தது அன்றைய காலத்துல இருந்த பேங்க்ஸ். பெரிய பேங்க்ஸுக்கு அவங்க என்ன சொல்றது? ஹர்ஷத் மேத்தாவுக்கு அ மார்க்கெட் வேல்யூல கடன் குடுத்தாங்க. மார்க்கெட் வேல்யூன்னா, இன்னைக்கு HDFCயோட ஒரிஜினல் வேல்யூ ஒண்ணு இருக்கும். ரூ. 350ன்னு இருக்கும். மார்க்கெட் வேல்யூன்றது ரூ. 1400ன்னு இருக்கும். புக் வேல்யூல தான் கடன் குடுக்கணும். ஆனா, மார்க்கெட் வேல்யூல கடன் குடுத்தானுங்க. நம்ம இப்ப விஜய் மல்லையான்னு இருக்கானே. ஸோ, அவர் மேல இருந்த ஸ்கேமும் அப்படித்தான். புக் வேல்யூல கடன் குடுக்காம, மார்க்கெட் வேல்யூல கடன் குடுக்க வைக்கப்பட்டு, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் பேங்க்ஸுக்கு குடுத்து, அதுக்கு அடுத்து அந்த காச எடுத்துக்கிட்டு அந்த ஆளு ஓடி போனான். ஸோ, அது மாரி தான் ஹர்ஷத் மேத்தா அ அந்த காலத்துல நடத்தினாரு. ஸோ, அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, புதுசா எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம், அ கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாடுகள்ல இருக்கிற அ நிறுவனங்கள் ஒரு வளரும் பொருளாதாரமா இந்தியாவ பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ, அதனால இந்தியாவுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. 2001 வரைக்குமே கூட நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஃப்ளாட்டா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. பெரிய குரோத் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2001க்கு அடுத்து அப்போ மன்மோகன் சிங் உள்ள வந்தாருன்னு நெனைக்கிறேன். ஆமா, அந்த பீரியட் தான். அந்த 2004 டூ 14 அந்த பீரியட்ல மார்க்கெட்ட அப்படியே தானா வளர்ச்சி. அடுத்து அடுத்து எக்கனாமிக்கலா ஒரு எம்பவர்மென்ட்ட காமிச்சாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருந்ததுனால, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வந்தது. அந்த சமயத்துல மத்த உலக நாடுகள் கூட அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிய பார்க்கல. அதனால இந்தியாவ ஒரு வலுவான நாடா பார்த்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓகே.
அதுக்கு அடுத்து இந்திய பொருளாதாரம். குளோபல் எக்கானமில இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, USD-INR அதோட மதிப்பு, யுஎஸோட ஃபெடரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஏற்றம், இறக்கம் இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். ஃபெடரல் ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா, மார்க்கெட் விழுகுது அப்படின்னு அர்த்தம். ஃபெடரல் ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா, மார்க்கெட் மேல ஏறப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஊர்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம். இத அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்ன்றது உலக வர்த்தகத்தின் ரத்த நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் குறையும் போது விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கும். க்ரூட் ஆயில் விலை வந்து கூடும்போது அதுக்கு இணையா பெட்ரோல், டீசல் விலையையும் கூட்டும்போது விலைவாசின்றது கட்டுக்கடங்காமல் போகும். அதோட இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து விழுக ஆரம்பிக்கும். அப்படித்தான் 2004 to 14 ஒரு சோதனையான காலகட்டமா இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்துல மன்மோகன் சிங் பீரியட்ல அந்த கவர்மெண்ட் ரொம்ப திறமையா அத ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பிரைஸ் வந்து கீழ இறங்கும்போது அதோட பெனிஃபிட் வந்து மக்களுக்கு கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்த கவர்மெண்ட். க்ரூட் ஆயில் வந்து ரூ. 30க்கு போம்போது, இவங்க அதுக்கு ஏத்த மாரி பெட்ரோல், டீசல் விலையையும் குறைச்சிருக்கலாம். ரொம்ப குறைக்கணும்னு அவசியம் இல்ல. குறைக்கவும் முடியாது. ஒரு ரூ. 50க்கு கொண்டு வந்திருக்கலாம். ரூ. 60க்கு கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வரல. அதோட பெனிஃபிட் வந்து மக்களுக்கு போய் சேரல. அதனால நம்மளுடைய ரூபாயோட மதிப்புன்றது வரிசையா விழுந்துகிட்டே தான் இருந்தது. அதோட பெனிஃபிட் யாருக்கு போச்சு அப்படின்னா, பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. ஸோ அதுல தனியார் நிறுவனங்களும் அடக்கம், நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனங்களும் அடக்கம். ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து க்ரூட் ஆயில் வர்த்தகத்தையும் நாம கவனிக்கணும். ஓகேயா? 3வது உலக அ என்ன சொல்றது? அமைதிக்கு வந்து எந்த பங்கமும் வந்துறக்கூடாது. உலக அமைதின்றது எங்கேயும் பெரிய வார் வந்துறக்கூடாது. எங்கேயும் ஒரு பெரிய தீவிரவாதி அட்டாக் வந்துறக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கணும். உலக அமைதிக்கு வந்து பங்கம் வராத வரைக்கும் தான் ஷேர் மார்க்கெட் மேல மக்களுக்கு என்னைக்கும் நம்பிக்கை இருக்கும். முதலீடு கூடும். அந்த மார்க்கெட்டும் மேல வளரும். இப்போ உக்ரைன் வார் நடுவுல வரும்போது மார்க்கெட் அடி வாங்குச்சு. ஒரு 6 மாசம் அப்படியே தான நம்ம கிட்ட இருந்து பணத்த வெளியில எடுத்துக்கிட்டே போனாங்க எஃப்ஐஐ. நாம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் அந்த சமயம் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் குடுத்ததுனால, நம்ம வந்து மார்க்கெட்ல ரொம்ப கீழ விழுகாம, அப்படியே தான சஸ்டெயின் பண்ணி போனோம். இது எந்த பீரியட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 22 டூ 23 இந்த பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டு ஒரு மாதிரி ஃப்ளாட்டா போயிருக்கும். ஆ ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பிச்ச இடத்திலேயே திரும்ப வந்து ஒரு இறக்கத்த இறக்கிட்டு, திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கும். அந்த 22, 23ல அதுதான் நடந்துச்சு. ஸோ உலக அமைதிக்கு பங்கம் வரக்கூடாது. அ ஒரு அதே மாரி பெரிய அளவில் அ பருவகால மாற்றங்கள் இல்லாட்டினா நேஷனல் கலாமிட்டி அ இல்லாட்டி என்ன சொல்றது? அந்த கோவிட் மாதிரியான சூழல், பேண்டமிக் இதெல்லாம் வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அடி வாங்கும். நீங்க அதையும் பார்த்திருப்பீங்க. கோவிட் வந்தப்ப மொத்தத்துக்கும் ஒரு 50% மார்க்கெட் கீழ விழுந்துட்டு, அதுக்கப்புறமா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நெறைய பேர் அந்த சமயத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க. திரும்ப அது மேல வந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்ட நீங்க வந்து ரொம்ப ஃப்ளாட்டா பார்ப்போம். முக்காவாசி பேரு. எப்படின்னா, அ எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு. ஆனா, மார்க்கெட் குளோபல் எக்கானமி தெரிஞ்சவங்க ரொம்ப சுதாரிப்பா இருப்பாங்க.
2019 டிசம்பர்ல கோவிட் வருது. 2020ல அப்படியே உலக நாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பிக்கும்போது, ஒரு ஷார்ட் செல்லர் ஒரு டேட்டா சார்ட் ஒண்ணு போட்டாரு. ஷார்ட் செல்லர்னா யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, மார்க்கெட் எப்படா கீழ விழுகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஷார்ட் செல்லர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்ட வந்து கீழ விழுகும்போது அத ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. செல்லிங் போவாங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து செல்லிங் போவாங்க. அ கீழ விழுக விழுக அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செல்லர் வந்து பேண்டமிக் உள்ள அந்த டெத் ரேஷியோஸ் இருக்குல்ல, அத ஒவ்வொரு நாளும் அப்படியே இத நான் வாட்ச் பண்ணிட்டே வர்றேன். வாட்ச் பண்ணிட்டு வந்து அதுக்கேத்த மாதிரி என்ன சொல்றது? இன்வெஸ்ட்மென்ட்ட மாத்துறாரு. எப்படின்னா, அந்த சமயத்துல ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்காம, ஷேர்ஸ் எல்லாத்தையுமே விக்கிறாரு. அதாவது செல்லிங்ல போறாரு. அவருக்கு செல்லிங்ல போக, 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 போக செம்ம ப்ராஃபிட். ஏன்னா, அவரு போனது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல. இத ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, குளோபல் எக்கானமி தெரிஞ்சதுனால, அவங்களுக்கு அந்த சுதாரிப்பு இருந்தது. ஸோ, மார்க்கெட்ல வந்து அ சுதாரிப்பா வெளில வந்துட்டு, பாட்டம் வந்தோனே திரும்ப வாங்கி ப்ராஃபிட் பார்த்தாங்க. நெறைய பேர் பார்த்தாங்க. அதுல நானும் ஒருத்தன். என்னோட கிளையண்ட்ஸ்க்கும் நெறைய பேருக்கு அந்த சமயத்துல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்து, நான் அத சொன்னோம். சில ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போட சொன்னோம். அதெல்லாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்தது. ஏன்னா, அதோட பேஸ் பிரைஸ்க்கு வரும்போது வாங்கி போட வேண்டியது தான். ஆனா, அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும். அது வந்து குளோபல் பேண்டமிக்னால அந்த பிரைஸ் கீழ வந்துரும். ஸோ, உலக வர்த்தகத்துல நம்ம இதெல்லாம் பார்க்கணும். திரும்பவும் நான் சொல்றேன். ஃபெடரல் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவின் இன்ட்ரஸ்ட் ரேட்டு நம்மளுடைய எக்கானமிய பாதிக்கும். அதுக்கு அடுத்து அ குரூட் ஆயில் ரேட் நம்மள என்ன சொல்றது? ஷேர் மார்க்கெட்ட வந்து பாதிக்கும் ஒரு காரணியாக இருக்கும். அதுக்கு அடுத்து அ நேஷனல் கலாமிட்டி, பேண்டமிக் இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு காரணியாக இருக்கும். அதே மாரி போர்கள், உலக நாடுகளுக்கு இடையே அ ஒரு அச்சத்த நிலவர மாதிரியான போர்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ட வந்து பாதிக்கிற ஒரு காரணியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம அப்பப்ப பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாரி சில அரசியல் தலைமைகள் மாறுவதும் ஷேர் மார்க்கெட்ட பாதிக்கும். டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கும், அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்றது? லிபர்ட்டி பார்ட்டியா? ஒரு பார்ட்டி வந்தாங்க. அ அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த பாலிசிஸ்க்கு ஏத்த மாரி எக்கானமி மாறும். எக்கானமியோட அப்ரோச் மாறும். ஸோ, அதெல்லாமே நம்மள பாதிக்கும். அது போக இந்தியாவுல எதெல்லாம் நம்மள பாதிக்கும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் இருக்காங்க இல்லையா? ரிசர்வ் பேங்கோட ரிப்போ ரேட் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல அ அது அடி வாங்கும். என்ன சொல்றது? ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான சில செக்டார்ஸ் வந்து ஃபினான்சியல் அதாவது பாண்ட் மார்க்கெட்ட நம்பி இருக்கிற, இல்ல வங்கிகளோட வட்டிகளை அதிகமா நம்பி இருக்கிற அ நிறுவனங்களோட ஷேர்ஸ் எல்லாமே பாதிக்கும். ஏன்னா, வட்டி கூடும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா காமிக்க முடியாது. ப்ராஃபிட்டோட அளவு குறையும்போது அவங்களுடைய மதிப்பும் குறையுது அப்படின்றதுனால, ஷேர்ஸ் வந்து பாதிக்கும். ஸோ, அப்போ இன்ட்ரஸ்ட் ரேட்டு குறையும்போது ப்ராஃபிட் நெறைய கிடைக்கும். ஏன்னா, இவங்க வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரஸ்ட் ரேட்ல போமாட்டாங்க. கார்ப்பரேட் பாண்டும் சரி, கார்ப்பரேட் இன்ட்ரஸ்ட்டுமே எப்படின்னா, ஒரு லிக்விட் அ ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரஸ்ட்ல தான் போவாங்க. ஸோ, அப்ப வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் கூடும்போது, ஷேர் மார்க்கெட்ல
அடி வாங்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது ஷேர் மார்க்கெட்ல அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நிறைய பேர் உள்ள வருவாங்க. மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் ஓகே. சார் ஹலோ. சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க மேம். சார் ஃபெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நம்ம எப்படி சார் அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறது? ஓகே. அது நான் சொல்றேங்க மேம். அதை நான் கடைசியில் நான் சொல்லலான்ட்டு வந்தேன். அதுக்கு வெப்சைட்ஸ் இருக்கு. அது போக வந்து நியூஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். சில போர்ட்டல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலே நமக்கு வந்து ரெகுலரா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன். நான் ஓகே. கடைசியில சொல்றேன். இது குவார்டர் வைஸ் இல்ல ஆஃப் இயர்லி ஆனுவலி வருங்களா? இல்ல அது மந்த் ஆன் மந்த் எப்படி இருக்குங்களா? இது மந்த் ஆன் மந்த் வர்றது இல்லைங்க மேம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். இல்லாட்டினா சில சமயம் வந்து ஃபெடரல் ரிப்போர்ட் வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. முக்கியமா ஃபார் எவ்ரி குவார்ட்டருக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட் அப்டேட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ல வந்து சேஞ்சஸே இருக்காது. மார்க்கெட் நல்லா இருக்கு, எக்கானமி ஸ்டெடியா போய்கிட்டு இருக்கு, எந்த சேஞ்சஸும் தேவையில்லை அப்படின்னா ஃபெடரல் ரேட் வந்து மாறாது. அதே மாதிரி இந்தியன் ரிப்போ ரேட்டும் மாறாது. அது வாட்டுக்கு ஸ்டெடியா போய்கிட்டு இருக்கும். அப்படி போகிற வரைக்கும் இங்க மார்க்கெட்லயும் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. மார்க்கெட் வந்து அது வாட்டுக்கு போற திசையில போய்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி பார்க்கறதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இதுக்குள்ள போய்க்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து கார்ப்பரேட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அது புல்லிஷா பார்க்கும். ஏன்னா கார்ப்பரேட்டோட டேக்ஸ் வந்து ஒரு காலத்துல 15%, 25% இருந்தது. இப்போ அது படிப்படியா குறைஞ்சு இந்த 10 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 7%க்கு வந்துருச்சு. ஸோ இதோட பெனிஃபிட் யாருக்கு? கார்ப்பரேட் கம்பெனிகள். கார்ப்பரேட்னா யாரு? ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட். ஸோ அப்போ அந்த பெனிஃபிட் ஆகும்போது என்ன ஆகும்? ஆப்வியஸா புல்லிஷ் ட்ரெண்டு அப்படின்றது இருக்கும். மார்க்கெட் வந்து மேலே ஏறும். ஆனா இதனால மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா விலைவாசி கூடும். அதை நம்ம மாற்ற முடியாது. ஓகே. ஆனா ஷேர் மார்க்கெட்டுக்கு அது நல்லது. அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இது வந்து கவர்மெண்ட் பாலிசி. அதே மாதிரி சில இண்டஸ்ட்ரியை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து வரும். இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ உள்ள வந்தான். ஜியோ உள்ள வரும்போது என்ன சொன்னா அப்படின்னா 3 மாசத்துக்கு ஃப்ரீ அப்படின்னா. அப்ப என்னாச்சு? சிம்ம வாங்க 3 மாசத்துக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து 3 மாசத்துக்கு ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட் மட்டும் வச்சானுங்க. இப்படியே தானே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு வருஷத்துல ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு 30% கிட்ட பிடிச்சான். இன்னைக்கு வந்து 33% பிடிச்சு ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயரா மாறிட்டான். ஆரம்பத்துல ஃப்ரீயா கொடுத்த அதே ஜியோ தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்? இருக்கிறதுலயே தி ஹையஸ்ட் ரேட் அவன் தான். லோவஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஸ்என்எல். ஸோ ஸோ ஆனா இதுல அடி வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் அடி வாங்குச்சு, வோடாஃபோன் ஐடியா அடி வாங்குச்சு. இது ரெண்டுமே வந்து இதுல இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பிராட்பேண்ட் கம்பெனிஸ் குட்டி குட்டியா இந்த எம்டிஎன்எல் அப்புறம் சில பிராட்பேண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே அடி வாங்கினாங்க இந்த பீரியட்ல. ஏன் அப்படின்னா நெட்டை அது வரைக்கும் அவங்க ஒரு டேரிஃப் வச்சிருந்தாங்கல்ல, நெட்டுக்கு வந்து இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜியோ உடைச்சான். ஜியோ வந்ததுக்கு அப்புறமா தான் யூடியூப்
இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது ஜியோ வந்ததுக்கு அப்புறமா தான். காரணம் வந்து நெட் பேக்க வந்து அவன் குறைச்சது தான். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒருத்தன் உள்ள வரும்போது, அந்த இண்டஸ்ட்ரியில நடக்கிற முக்கியமான மாற்றம் ஷேர் மார்க்கெட்ட மாத்தி விடுது, எக்கானமிய மாத்தி விடுது. ஸோ அந்த வகையில ஜியோ வந்து யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினான்னா, பாரதி, வோடாஃபோன் அண்ட் பிராட்பேண்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருக்குமே ஷேர்ஸ் வந்து அடி வாங்குறதுக்கு காரணமாக இருந்தான். ஸோ இது மாரி சஹாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருந்தாங்க. அந்த சஹாரா மேல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்து, அதுல வந்து சஹாரா தோத்து போயி, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ₹100,00,00,000 பெனால்டி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சஹாராவுக்கு இருக்கிறது 10,000 கோடிக்கு மேல. இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஆர்டர் வந்து மொத்த மார்க்கெட்டையுமே அடி வாங்குச்சு. ஆ இந்த சஹாரா பார்த்தீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வச்சிருந்தான். எல்லாமே அடி. ஒரு காலத்துல கிரிக்கெட் டீமுக்கு மெயின் ஸ்பான்சரே யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, சஹாரா தான். அப்போ அந்த சமயத்துல ரியல் எஸ்டேட் ஃபுல்லா செம்ம அடி. ரியல் எஸ்டேட் மட்டும் இல்ல. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்த இல்லாட்டினா ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வந்து அ கடன் குடுத்திருந்த பேங்கிங் செக்டார்ஸ் ஃபுல்லா செம்மையா அடி வாங்குனாங்க. எஸ்பிஐல இருந்து அ ஐசிஐசிஐ வரைக்கும் பல பெரிய பேங்கிங் நிறுவனங்கள் எல்லாமே அடி வாங்குனாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனினால. அப்போ மார்க்கெட்ல எவனோ ஒருத்தன் சின்னதா ஒரு இல்லாட்டினா ஒரு குட்டி கலாட்டா பண்ணி விட்டுட்டான் அப்படின்னா, அவனோட சம்பந்தப்பட்ட எல்லா ஆட்களும் அடி வாங்குறாங்க. இதுவும் நடக்குது. அதே மாரி இன்னொரு விஷயமும் நடக்கும். மார்க்கெட்ல இப்ப திடீர்னு ஒரு புது எழுச்சி வந்திருக்கு பார்த்திருப்பீங்க. என்னன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னு ஒண்ணு வந்து, எனர்ஜி செக்டார்லாம் இன்னைக்கு வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரன் அ என்ன சொல்றது? கிரீன் எனர்ஜிக்குன்னே தனி ஃபண்ட் ரிலீஸ் பண்ற அளவுக்கு, அந்த ஃபண்டும் பயங்கரமா ஒரு 16,000 கோடி திரட்டுற அளவுக்கு வலுவா உருவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பவர் செக்டார் ஃபுல்லா செம்ம காசு பார்க்குறாங்க. அதே மாரி இன்ஃப்ரா ஒரு சின்ன ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. மோடி கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அ எ முதல்ல வந்து வீடுகளுக்கு மட்டும் தான் மானியம் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, திடீர்ன்ட்டு இல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் ஆ மானியம் குடுப்போம் அப்படின்ட்டு அந்த திட்டத்துல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல ஆ பெருசா பல பேருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறுச்சு. தடவையா வீடு கட்டுறவங்களுக்கு என்ன சொல்றது? இந்த ஸ்கீம் வழியா ரூ. 2,00,000 கிட்ட மானியம் அப்ளை பண்ண முடியும். அத நாங்களே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் விளம்பரம்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட்ட வந்து பூம் ஆக காரணமா இருந்தது. ஸோ அப்ப ரியல் எஸ்டேட் பூம் ஆகுது அப்படின்னா, அதோட சம்மந்தமுடைய மத்த எல்லா துறையுமே பூம் ஆகும். இப்ப ரீசென்ட்டா பூம் ஆயிருக்கிறது என்ன அப்படின்னா, ரயில்வே இண்டஸ்ட்ரி. புதுசா சில ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரயில்வேல அப்கிரேடேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பட்ஜெட்லயும். அடுத்தடுத்த பட்ஜெட்ல வந்து ரயில்வே அப்கிரேடேஷன்ல கவர்ன்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. ரயில்வே ட்ராக் புதுசா ட்ராக் போடுறதுலயும், பழைய ட்ராக்க மாத்தி விடுறதுலயும் நெறைய அ யோசிக்கிறாங்க. ஐ மீன் ப்ராஜெக்ட் ஓ ஓப்பன் பண்றாங்க. அதே மாரி அ நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து கவர்ன்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களா, ஸோ அது வந்து அ ரியல் எஸ்டேட்ல ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வருது. அப்போ இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் மார்க்கெட்ல அ அது ரிலவன்ட்டா இருக்கிற கம்பெனிகள்ல பாசிட்டிவா போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்?
மேம் கேட்டாங்க ஒரு கேள்வி. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நான் எங்க பார்க்கிறது? எங்க கத்துக்கிறது? அப்படின்னு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பிசினஸ் லைன், ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் இது மாதிரியான பேப்பர்ஸ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப்ன்றது வீட்டுக்கு பேப்பர் போட சொல்லலாம். என் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு காலத்துல வந்து ஹிண்டு பேப்பர் வாங்கிட்டு இருந்தேன். இந்த ஃபினான்சியல் செக்டார்க்குள்ள வரவும் நான் வந்து பிசினஸ் லைன் வாங்க ஆரம்பிச்சேன். பிசினஸ் லைனும், ஹிண்டு பேப்பரும் 2மே வாங்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா பிசினஸ் லைன்லயே தான படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, ஹிண்டுல வந்திருக்கிற அதே நியூஸு பிசினஸ் லைன்ல எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்திருக்கும். ஸோ, ஒரு நியூஸு எப்படி ஷேர் மார்க்கெட்ட பாதிக்கும்? இல்லாட்டினா ஷேர் மார்க்கெட்ல நடந்த ஒரு மாற்றம் எப்படி வந்து நம்மளுடைய காமன் லைஃப்ப பாதிக்குது? அப்படின்ற அந்த கனெக்டிவிட்டி எனக்கு பிசினஸ் லைன்ல கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் என்னோட இன்வெஸ்ட்மென்ட்டோட ஸ்ட்ராட்டஜியே நான் மாத்துனேன். ஸோ, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாங் டெர்ம் விஷன் வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டியது பிசினஸ் லைன், ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் இது மாதிரியான ஆ டெய்லி பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? அத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆ அதுலயும் ரெகுலரா வர்ற நியூஸ் அதுலயும் வரும். ஹிண்டு பேப்பர்ல வர அதே நியூஸ் வந்து பிசினஸ் லைன்லயும் வரும். ஆனா வேற விதமா வரும். அங்க வந்து ஒரு செய்தியா வரும். இங்க வந்து அதோட எக்கனாமிக்கல் இம்பாக்ட் என்ன அப்படின்றது சேர்த்து வரும். ஸோ நமக்கு அதுதான் முக்கியம். ஸோ அத நீங்க பண்ணுங்க. இது ஒரு வகை. இன்னொன்னு வந்து இந்த மனி கண்ட்ரோல் டாட் காம் இது மாதிரியான சைட்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். வந்து நியூஸ வந்து நமக்கு அ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எந்த ஒரு நியூஸும் வரும்போது நம்மளுடைய மெசேஜுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். இது ஒரு மாடல். இது மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்காங்க. இன்வெஸ்டிங் டாட் காம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு. அவன் வந்து குளோபல் எக்கானமிக்கு அவன் தான் சரியான ஆளு. இன்வெஸ்டிங் டாட் காம் அது வந்து ஒரு ஐரிஸ் கம்பெனி. முதல்ல வந்து யுகேல இருந்து ஆரம்பிச்சான். இப்போ உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஆ என்ன சொல்றது? எக்ஸ்சேஞ்சஸோட அ அவனுக்கு டை அப் இருக்கு. அவனுக்கு எல்லா எக்ஸ்சேஞ்சஸோட டேட்டாஸையும் அவன் சப்ஸ்கிரைப் பண்ணி, அத வந்து நமக்கு ஏத்த மாரி மாத்தி குடுக்குறான். இன்வெஸ்டிங் டாட் காம் உண்மையிலேயே ஆ ஒரு நல்ல போர்ட்டல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவன் வெறும் ஈக்விட்டி மார்க்கெட் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் பத்தி பேசுறதில்ல. கமாடிட்டி மார்க்கெட் பத்தி பேசுவான். அ கரன்சி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்குல்ல, அத பத்தி பேசுவான். கிரிப்டோ கரன்சிய பத்தி பேசுவான். எல்லா அ மார்க்கெட்ட பத்தியும் அவங்க வந்து அதுல நியூஸ் இருக்கும், டேட்டாஸ் இருக்கும், சார்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு டிஸ்கஷன் ஓடும். அதாவது அ ஒரு ஃபாரம் மாரி அத நடத்துவான். ஒரு நியூஸ்ல வந்து அ அதுக்கு கீழயே தான என்ன சொல்றது? ஒரு ஒருத்தர் வந்து கமெண்ட் குடுத்திருப்பாரு. இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஒரு டிஸ்கஷன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த டிஸ்கஷன் படிச்சாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா, அந்த டிஸ்கஷன்ல பேசுறவங்க பல பேரு வந்து வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிறவங்க. ஸோ, ஒருத்தரோட பார்வை இன்னொருத்தருக்கு மாறும்ல. அத அவங்க டீட்டெயில்டா கொஞ்சம் எழுதியிருப்பாங்க. ஸோ, அத நம்ம படிக்க படிக்க நமக்கு அது கொஞ்சம் நாலேட்ஜ் நல்லா கெயின் ஆகும். என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். இந்த ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் லைனா இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்டிங் டாட் காமா இருக்கட்டும், இதுல இருக்கிற ஒரு அடிப்படையான சிக்கல் அப்படின்றது லாங்குவேஜ். நம்ம சாதாரண பேசுற லாங்குவேஜ வந்து இந்த ஃபினான்சியல்ல வந்து வேற மாதிரி பேசுவாங்க. நம்ம மார்க்கெட் அப்புன்னும். இவன் எப்படி சொல்லுவான்னா, மார்க்கெட் ஸ் என்ன சொல்றது? சர்ஜ் அப்படின்னுவான். சர்ஜ்னா மேல ஏறுது. மார்க்கெட் டவுனுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சடன் மார்க்கெட் டவுன் அப்படின்னு. இவன் வந்து பிளங்க் அப்படின்னுவான். அந்த மாரி சாதாரண வார்த்தை இல்லாட்டினா நம்ம சொல்றதுக்கும், இவன் ஒரு வித்தியாசமான ஒரு டெர்மினாலஜில அத பேசுவானுங்க. இந்த மார்க்கெட் டெர்மினாலஜி.
இந்த மார்க்கெட் டெர்மினாலஜி கொஞ்ச நாளைக்கு பழகுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து நம்ம அது குவைட் ஈஸின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, உடனுக்குடன் மீனிங் பார்க்கறதுக்கு நம்ம நெட்லயே பார்த்துக்கலாம். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சு, இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன மீனிங்? தமிழ்லயே கிடைக்குது. ஒரு காலத்துல அ அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் வேர்டு தான் மீனிங்கா நமக்கு வரும். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, கூகுள்ல இங்கிலீஷ் டூ தமிழ் குடுத்து, தமிழ்ல கூட பார்த்துக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ, அந்த என்ன சொல்றது? investing.com இது எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கும்போது, உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அந்த மார்க்கெட் அப்டேட்ஸ். அதுவே தானா இந்த குளோபல் எக்கானமி பத்தியும், இந்தியன் எக்கானமி பத்தியும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். நான் என்ன பண்றேன் அப்டின்னா, சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன். பேசுனதோட நிப்பாட்டாம, கொஞ்சம் அந்த இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல அப்படியே அந்த சைட்டுக்குள்ள போயிடுவோம். போயி நம்ம என்னன்றத பார்த்துருவோம். இன்னைக்கு இத நம்ம அவசியம் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இத பார்க்காம நேரா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட்ட போயிட்டு, உள்ள போயிட்டு கம்பெனிஸ்கள பத்தி பேசுறதுன்றது பைத்தியக்காரத்தனம். ஏன் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னா, மார்க்கெட்ட எதெல்லாம் பாதிக்கும்னு தெரியாம, அ இப்போ ஒரு சிமெண்ட் கம்பெனி விழுகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிமெண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ் விழுகுது அப்படின்னா, ரொம்ப அ என்ன சொல்றது? இது ஏன் விழுகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு HDFC பேங்க் ஓட ஷேர்ஸ் வந்து நல்லா இருந்த ஷேர்ஸ் வந்து விழுகும். ஏன்டா இது விழுகுது? நல்லா தானே இருந்தான். இவன் எல்லாம் நல்லா தானே போய்க்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு குளோபல் நியூஸோ, ஒரு அ இந்தியன் எக்கானமி பாலிசி சேஞ்சஸோ, இல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டோட ஒரு சேஞ்ச் ஆர் பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட ஆ சேஞ்ச் ஓவரோ கண்டிப்பா இருக்கும். அப்ப அது தெரிஞ்சா, நம்ம உஷாரா இருந்துக்கலாம். ஓகேயா? ஸோ, அதனால இது நமக்கு அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். investing.com இந்த investing.com உங்களுக்கு தெரியுதுங்களா? இத வந்து ஃப்ரீ சைட் தான். இதுலயும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாடல்ஸ் இருக்கு. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு குளோபல் எக்கானமி மாரி என்ன சொல்றது? எடுத்தோனே உங்களுக்கு தலையும் புரியாது, வாலும் புரியாது. அதனால இந்த டேஷ்போர்ட் இந்த மார்க்கெட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த டேஷ்போர்டுக்குள்ள வந்துருங்க. இவன் வந்து ஓவரால் வியூ வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இப்ப இண்டிசஸ் அப்படின்றது இண்டெக்ஸ். வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அந்த வெவ்வேறு எக்ஸ்சேஞ்சஸ் ஒவ்வொன்னும் ஒரு இண்டெக்ஸஸ் வச்சிருப்பாங்க. அந்த இண்டெக்ஸஸ்ன்றது நத்திங் பட் ஒரு 50 கம்பெனிஸோட அ என்ன சொல்றது? அ ஆவரேஜ் மீன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஏன்னா இண்டெக்ஸஸ வந்து இவங்க அ ஆவரேஜ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெயிட்டேஜ் குடுப்பான். அந்த வெயிட்டேஜ்க்கு ஏத்தா மாரி இண்டெக்ஸ் மாறும். அப்படின்றதுனால ஆவரேஜ்ன்ற வார்த்தைய நான் சொல்லாம அத ஒரு மீன் அப்படின்னு சொல்றேன். மேத்தமேட்டிக்ஸ்ல மீன் அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ்க்கு ஏத்தா மாரி இருந்தா கூட, அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்பர் ஆஃப் ஆ என்ன சொல்றது? அந்த வெயிட்டேஜ் டிவைட் பண்ணா கிடைக்கிற ஒரு வேல்யூ ஒண்ணு இருக்கும். அதத்தான் அவங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஆவரேஜ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு இண்டெக்ஸஸ தான் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸும் வச்சிருப்பாங்க. இப்ப அமெரிக்கால பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக், ஸ்மால் கேப், S&P 500, விக்ஸ். இந்த விக்ஸ்ன்றது மார்க்கெட் கீழ விழுந்தா, இந்த விக்ஸ் வந்து மேல ஏறும். ஓகேங்களா? ஸோ, இந்த ஒரு 6 முக்கியமான இண்டெக்ஸஸ் அவன் காமிக்கிறான். இதுல பார்த்தீங்க முதல்ல இருக்கிற இந்த 3 தான் முக்கியம். டவ் ஜோன்ஸும், S&P 500ம், நாஸ்டாக். இதத்தான் பார்ப்பாங்க. இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா,
டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்குமே உங்களுக்கு போதுமானது. டவ் ஜோன்ஸ்ல அமெரிக்காவோட என்ன சொல்றது? அது ஒரு முக்கியமான இண்டெக்ஸஸ். ஸோ அந்த இண்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா இருக்கு. நாஸ்டாக்குக்கும் முன்னாடி. ஸோ நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அதுதான் இருக்கிறதுலயே பழமையான இண்டெக்ஸு. அ பிஎஸ்சியோட இண்டெக்ஸு. நிஃப்டி அப்படின்றது என்எஸ்சியோட இண்டெக்ஸு. அது வந்து 91க்கு அடுத்து வந்தது. இந்த டவ் ஜோன்ஸ்லயும், அதே மாரி நாஸ்டாக்லயும் இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒண்ணா தான் இருக்கும். லைக் நம்மளுடைய பிஎஸ்சியும், என்எஸ்சியோட சார்ட்டும் ஒண்ணா இருக்கிற மாரி. ஏன்னா 2லயுமே ஒரே கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சிலயும் இருக்கும், என்எஸ்சிலயும் இருக்கும். ரிலையன்ஸ் வந்து பிஎஸ்சிலயும் இருக்கும், என்எஸ்சிலயும் இருக்கும். முக்கியமான கம்பெனிகள் எல்லாமே இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ்லயும் இருப்பாங்க. சில மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் மட்டும் தான் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க எய்தர் என்எஸ்சில இருப்பாங்க, இல்லாட்டினா பிஎஸ்சில இருப்பாங்க. யாரு? ஸ்மால் கேப் அல்லது மிட் கேப். மத்தபடி லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, 90, 99% கூட சொல்லலாம். 2லயும் அ இருப்பாங்க. அதாவது நிஃப்டிலயும் இருப்பாங்க. ஐ மீன் சாரி, என்எஸ்சிலயும் இருப்பாங்க, பிஎஸ்சிலயும் இருப்பாங்க. இன் தட் வே டவ் ஜோன்ஸ்லயும் அ பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அண்ட் நாஸ்டாக்லயும் இருப்பாங்க. ஸோ இப்ப இந்த மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கிறதா காட்டுது. ஓவராலா இப்ப நான் இந்த 1 மந்த் இது எடுக்கிறேன். ஸோ 1 மந்த் எடுக்கும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 15 வருஷ ரிப்போர்ட் கிடைக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி டவ் ஜோன்ஸ் எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா, அ என்ன சொல்றது? ஓப்பன் பிரைஸ் வந்து 12,321. இன்னைக்கு வந்து 39,995. 40,000த்த கூடிய சீக்கிரத்தில் தாண்டப் போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமான இண்டெக்ஸஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த இண்டெக்ஸஸ்ன்னு அவன் செலக்ட் பண்ணிட்டா, மேஜர் இண்டெக்ஸஸ்ன்னு இருக்கான். இண்டெக்ஸஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயே எதனா முக்கியமான இண்டெக்ஸஸ காமிக்கிறான். அதுக்கடுத்து அமெரிக்காவோடது, ஈரோப்போடது, நம்ம ஏசியா பசிபிக், அதாவது அதில தான் நம்ம வருவோம். நம்ம இதில பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சிங்கப்பூர். இது யாரு அப்படின்னா, ஜப்பான். இது வந்து சைனாவோட ஹாங்காங் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அவன். இது நம்மளுடைய நிஃப்டி 50. இது எஃப்டிஎஸ்சி சைனா. இவன் வந்து யாரு? ஐடிஎக்ஸ் அப்படின்றது இந்த கொடிய வச்சு பார்க்கையில தெரிய மாட்டேங்குது. மலேசியா இந்த மாரி இருக்கும். கேஎல்சி தெரியல. இது வந்து ஸ்ரீலங்கா. இது வந்து கொரியா. கொரியாவோட இண்டெக்ஸ். இதெல்லாம் சின்ன அ நாடுகள், அதோட எக்ஸ்சேஞ்சஸ். இதுல முக்கியமான இண்டெக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியால மெயினா வந்து நிக்கே, ஹாங்செங், நிஃப்டி. இந்த 3 இருந்தா போதும். இது 3 பார்த்தா போதும். சிங்கப்பூர்லாமே கூட அதுக்கு அடுத்து தான். ஏன்னா, இவங்க தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஆட்கள். இதுல இருக்க அந்த ரேட்ட வச்சு தான கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ரைட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட்ல வந்து பெருசாலாம் பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, உலக வர்த்தகத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இதுல இல்ல. ஆனா ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளயும் ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு.
ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான் இருக்கிறதுலயே பெரிய எக்ஸ்சேஞ்சஸ். ஜோஹனஸ்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஜேஎஸ்சி. அவன் தான் இருக்கறதுலயே பெரிய ஆளு. மத்த ஆட்கள்லாம் வந்து சின்ன சின்ன நாடுகள் தான். சவுத் ஆப்பிரிக்கா டாப் 10 இவன் இருக்கா இல்லையா, இவன் தான். ஸோ இதுக்கு அடுத்து ஈரோப் தான் நமக்கு மெயின். ஈரோப்ல பாத்தீங்க அப்படின்னா எஃப்டிஎஸ்சின்றது லண்டன், இது வந்து பிரான்ஸ். அதுக்கடுத்து முக்கியமானது வந்து டாக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இவன் நம்ம ஜெர்மனி, ஜெர்மனியோட இண்டெக்ஸ். அதுக்கடுத்து யூரோப் யூனியனுக்காகவே ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அவன் கொண்டு வர்றது வந்து ஈரோ ஸ்டாக்ஸ் 50 அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து சின்ன சின்ன யூரோப்பியன் நாடுகள் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவனோட எக்ஸ்சேஞ்சஸ் இது. இந்த ஆர்டிஎஸ்சின்றது ரஷ்யாவுடையது. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது எஃப்டிஎஸ்சி 100 அப்படின்றது. இந்த என்ன சொல்றது, இந்த எக்ஸ்சேஞ்சையும் அதுக்கு அடுத்து டாக்ஸையும் மட்டும்தான் பார்க்கணும். மற்றதெல்லாம் பொடிப்பொடி இண்டெக்ஸஸ். ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ குளோபல் எக்கானமில நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு நாள் எங்க இருந்து ஆரம்பிக்குது, ஜப்பான்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஜப்பானோட இண்டெக்ஸஸ்ல இருந்து தான் ஷேர் மார்க்கெட்டோட ஒரு நாள் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நிக்கே. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஹாங்செங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாங்காங் மார்க்கெட்டு. மூணாவது நம்ம மார்க்கெட்டு. நமக்கு அடுத்து இடத்துல இருக்கிற முக்கியமான மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎஸ்சி எல்லாம் பெருசா கணக்குல எடுத்துக்க முடியாது. அதே மாரி கல்ஃப்ல கண்ட்ரீஸ் நம்மள விட என்ன சொல்றது, பணக்கார நாடுகள்னு சொல்லலாம். ஆனா, பொட்டன்ஷியல் மார்க்கெட்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில அதுக்கு நமக்கு அடுத்து பெரிய பொட்டன்ஷியல் மார்க்கெட் உள்ளது வந்து டாக்ஸ் தான். டாக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜெர்மன் மார்க்கெட் தான். ஜெர்மன் என்ன சொல்றது, இண்டெக்ஸஸ் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து முக்கியமானது வந்து எஃப்டிஎஸ்சி லண்டன் மார்க்கெட்டு. அதுக்கு அடுத்து அப்படியே தானா அமெரிக்கா. அமெரிக்கால நியூயார்க் எக்ஸ்சேஞ்சஸோட அந்த டவ் ஜோன்ஸ், S&P 500, அதுக்கு அடுத்து நாஸ்டாக். இந்த மூணையும் நம்ம பார்க்கணும். மூணும் வேற வேற எக்ஸ்சேஞ்சஸோட இண்டெக்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வந்து சிக்காகோ எக்ஸ்சேஞ்சஸ்னு ஒன்று இருக்கு, நியூயார்க் எக்ஸ்சேஞ்சஸ் ஒன்று இருக்கு, அது போக இன்னொன்று ஒன்று இருக்கு. ஸோ இந்த 3 எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே கடுமையான வர்த்தகம் அப்படின்றது நடக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவனை விட்டுருங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ், முக்கியமான பெரிய நிறுவனங்களின் ஸ்டாக்ஸ். இதை வச்சு ஒரு நாளின் இல்லாட்டினா உலகத்தோட வர்த்தக போக்க ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இந்த கமாடிட்டிஸ் தான். கமாடிட்டிஸ்க்கும் ஈக்விட்டிக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா சம்பந்தம் இருக்கு. கமாடிட்டிஸ்ல தான் க்ரூட் ஆயில் வருது. அப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன், விலைவாசி எல்லாம் ஏறும். விலைவாசி எல்லாம் ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, ஷேர்ஸ்ல என்ன சொல்றது, வட்டி கட்ட முடியாது. சில என்ன சொல்றது, கம்பெனிஸோட ரெவென்யூ அப்படின்றது குறையும். மக்களுடைய வாங்கும் திறன் வந்து இமிடியட்டா பாதிக்கப்படும். திடீர்னு இப்போ நேத்து வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய சம்பளம் வந்து ஒரு 50,000 ரூபாய். உங்களால மாசம் ஒரு 20,000 ரூபாய் சேமிக்க முடியும். நீங்க ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த டிவியோட விலை வந்து இன்னைக்கு வரைக்கும் 15,000 வச்சுக்கோங்க. திடீர்னு நாளைக்கு அந்த 15,000 ஒருத்துள்ள டிவி ஒரு 18,000 20,000 மாறும். அது எப்படி மாறும் அப்படின்னா, குளோபல் எக்கானமில இருந்து மாறும். எப்படி? க்ரூட் ஆயில் பிரைஸ் கூடும். க்ரூட் ஆயில் பிரைஸ் கூடுறதுக்கும் டிவி ஏறுறதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்கக்கூடாது. க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னா, குளோபலோட வர்த்தகம், கப்பல் வர்த்தகம் இருக்குல்ல, அது பாதிக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காஸ்ட் கூடும். கரன்சி வேல்யூ
வந்து சரியும். அதனால வந்து காஸ்ட் கூடும். அதுக்கு அடுத்து பேங்கோட இன்ட்ரெஸ்ட் கூடும். அதனால காஸ்ட் கூடும். அப்போ இத்தன விஷயங்கள் வந்து இந்த க்ரூட் ஆயிலுக்கும், ஒரு டிவி வாங்குறதுக்கும் இருக்கு. ஸோ, நீங்க டிவி வாங்குறது ரூ. 15,000 காசு சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி வாங்க போனீங்கன்னா, அங்க வந்து ரூ. 20,000 மாறி இருக்கும். பிக்காஸ் ஆஃப் க்ரூட் ஆயிலோட பிரைஸ். ஸோ, அது மட்டும் தானா? அப்படின்னு கிடையாது. கோல்டு, சில்வரு, காப்பரு, ஜிங்க்கு, அலுமினியம் இது எல்லாமே கமாடிட்டீஸ்ல இருக்கும். இதுல எது ஒண்ணு ஏறுனாலும் சரி, விலைவாசி ஏறும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, காப்பர் பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் ரூ. 400ல ஓடிக்கிட்டு இருந்த காப்பர், திடீர்னு ஏற ஆரம்பிச்சான். சல்லு, 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 சல்லுன்ட்டு. என்னடா அப்படி ஏறுறானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைனால பெரிய ப்ராஜெக்ட்க்கு வந்து காப்பர் தட்டுப்பாடு. எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்க்கு வந்து காப்பர் தட்டுப்பாடு ஏற்படவும், அவன் வந்து நெறைய வாங்கி குமிக்க ஆரம்பிச்சான். வாங்க, வாங்க, வாங்க காப்பருக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆனதுல உலக காப்பரோட விலை வந்து அப்படியே ஏறுச்சு. காப்பரோட விலை ஏற ஆரம்பிச்ச உடனே எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸோட விலை எல்லாமே சல்லுன்னு ஏற ஆரம்பிச்சுருச்சு. அதுவரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட விலை ஒண்ணு இருந்திருக்கும்ல, அது எல்லாமே சடார்ன்னு இப்படிதான் ஏற ஆரம்பிச்சது. இன் தட் வே கோல்டு விலை ஏறும்போதும், சில்வர் விலை ஏறும்போதும், நம்மளுடைய சாதாரண பொருட்களுடைய விலை வந்து ஏறுவதற்கும், இறங்குவதற்கும் காரணம் இருக்கிறது. ஸோ, அப்போ கமாடிட்டி மார்க்கெட் ரொம்ப முக்கியம். அடுத்து கரன்சிஸ். கரன்சிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு 3, 4 கரன்சிஸ் மட்டும் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும், அந்த நாட்டுக்குமான கரன்சி. ஃபர்ஸ்ட்டு ஆப்வியஸா USD INR நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஈரோப்புக்கும், INRக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கு அடுத்து நமக்கு அதிகமா பார்க்க வேண்டியது அ கிரேட் பிரிட்டன் இருக்கான்ல, அ அவனுடைய பவுண்டுக்கும், நமக்கும் ஆன அ காசு. என்ன சொல்றது? டிஃபரன்ஸ் என்னன்றத நம்ம பார்க்கணும். இது பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். இதுல எது ஒண்ணு மாறுனாலும் சரி, நம்ம அடி வாங்குவோம். இதுல மெயினா நம்ம 2 விஷயத்த கூட பார்த்துக்கலாம். USD அண்ட் ஈரோ. இந்த 2 மாறுனாலும் மாறும். ஏன்னா USDன்றது அக்ராஸ் குளோபல் ஃபுல்லாவுமே அந்த கரன்சி தான் யூஸ் பண்றானுங்க. எக்ஸப்ட் யூரோப் யூனியன். யூரோப் யூனியன்ல மட்டும் டாலருக்கு வந்து அ என்ன சொல்றது? யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க யூரோப் யூனியன்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸும் அவங்களுடைய வர்த்தகத்துக்கு அவங்க யூஸ் பண்றது யூரோஸ் மட்டும் தான். நம்ம வந்து க்ரூட் ஆயில எதுல வாங்குறோம் அப்படின்னா, இந்தியன் கரன்சில வாங்கல. USDல தான் வாங்குறோம். நம்ம போடுற எல்லா இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட்லயும் அமெரிக்கன் டாலர்ல தான் நம்ம வர்த்தகம் பண்றோம். ஈவன் நம்ம க்ரூட் ஆயில வாங்குறது வந்து ஒரு சவுதி அரேபியாட்ட வாங்குனா கூட, அ அந்த வர்த்தகத்தோட கான்ட்ராக்ட் டாலர்ல போட்டு வச்சிருக்கும். அப்ப நம்ம டாலர வாங்கி அத அவனுக்கு குடுக்கணும். அப்ப டாலரோட வேல்யூன்றத அவன் அதிகமா வச்சிருப்பான். இந்த பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து அமெரிக்காவோட பங்கு ரொம்ப முக்கியம். அவன் தன்னோட கரன்சியோட மதிப்ப வந்து அ எப்பவும் ஹையா வச்சுக்கணுன்றதுக்காக அவன் பண்ண முக்கியமான வேலை வந்து, எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் போயிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டான். என்ன ஒப்பந்தம்னா, நீ க்ரூட் ஆயில விக்கிறதா இருந்தாலும் விக்கிறதா இருந்தா, ஒன்லி டாலர்ல மட்டும் தான் விக்கணும். உன்னோட கரன்சியவோ, இல்ல அந்த நாட்டோட கரன்சியவோ, வாங்குற நாட்டோட கரன்சியவோ வாங்கி நீ விக்காத. யுஎஸ் டாலர்ல வையி. நாங்க ஸ்டாண்டர்டான கரன்சி. நாங்க உனக்கு என்ன பண்றோம் அப்டின்னா, உனக்கு தேவையான மத்த சலுகைகள நாங்க தாரோம். அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். ஸோ இந்த ஒப்பந்தத்தின் விளைவாத்தான் க்ரூட் ஆயில் ஃபுல்லாவுமே யுஎஸ் டாலர்ல ஒப்பந்தம் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதோட பக்க விளைவு என்ன ஆச்சு அப்டின்னா, யுஎஸ் டாலரோட வேல்யூ அப்டின்றது எப்பவும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதுக்கு ஒரே ஒரு நாடு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சான். அவன் தான் ஈரான். ஈரான் மட்டும் என்ன சொன்னான் அப்டின்னா, இந்தியா கிட்ட ஒண்ணு சொன்னான். நான் வந்து இந்தியன் கரன்சிலயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு.
இங்க மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்ட்டயும் அந்தந்த நாட்டோட கரன்சிலயே நான் வந்து பெட்ரோல விக்கிறேன், யுஎஸ்டில விக்கல அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன பண்ணானுங்க, ஈரானோட பாலிடிக்ஸ் ஏதுன்னா அமெரிக்கா மாத்தி விட்டுச்சு. ஸோ இங்க நடக்கிற மிகப்பெரிய சித்து விளையாட்டுக்கும் நம்மளுடைய காமன் லைஃபுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் என்னன்ற நமக்கு புரிஞ்சாதான் ஷேர் மார்க்கெட்ல நாம தொடர்ந்து நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஓகேயா? ஸோ அதனால கரன்சிஸை நீங்க கவனமா பாருங்க. அடுத்து இடிஎஃப். இடிஎஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஈக்விட்டி ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ட்ரேடிங் ஃபண்டுனா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே தானா ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஏஎம்சி ரிலீஸ் பண்ணுது. அதுவே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரிலீஸ் பண்ணா அது வந்து இடிஎஃப் ஃபண்டு. ஒரு ஏஎம்சி ரிலீஸ் பண்ணா அதுக்கு பேரு மியூச்சுவல் ஃபண்டு. மத்தபடி கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இது ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸும் இந்த மாதிரி ஒரு பேர் ஒண்ணு விட்டு எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், அல்ட்ரா ஷார்ட், இது மாதிரி நிறைய ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவானுங்க. இந்த ஃபண்டோட என்ன சொல்றது வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்ல வாங்கி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுக்கு அடுத்து பாண்ட்ஸ். பாண்ட் மார்க்கெட்டுன்றது நம்ம ஏன் பார்க்கணும்? இது பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக நான் சொல்றேன். பாண்டுன்றது கடன் பத்திரம். நம்ம அதாவது 2 வகையான கடன் பத்திரங்கள் இருக்கு. முக்கியமான வகைகள். ஒண்ணு வந்து கார்ப்பரேட் கடன் பத்திரம். இன்னொன்னு வந்து கவர்மெண்டோட கடன் பத்திரம். கார்ப்பரேட் கடன் பத்திரம்ன்றது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தனக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வழியா இன்வெஸ்ட்மெண்ட் தேடாம கடன் பத்திரங்களை ரிலீஸ் பண்ணி கடன் வாங்குறது. ஏன் கடன் பத்திரங்கள் வழியா வாங்கணும் அப்படின்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனி வந்து பேங்க் கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லும்? 12% சொல்லும். இல்ல 11% சொல்லும். இதுவே இந்த என்ன சொல்றது? நிறுவனங்கள் பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி பாண்ட் வழியா என்ன சொல்றது? கடன் பத்திரங்கள் விக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 6%, 7% அவ்வளவுதான். ஸோ பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு 7% கடன் வாங்குறதுக்கான ஒரு ரூட் தான் கடன் பத்திரங்கள். கடன் பத்திரத்தோட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது மார்க்கெட்டோட கனெக்டடா இருக்காது. அப்படின்றதுனால அந்த கடன் பத்திரத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் ரிட்டர்ன்ஸ். 6%ல இருக்கிற கடன் பத்திரத்தை நீங்க வாங்குனீங்கன்னா, 1 வருஷம் கழிச்சும் மார்க்கெட் விழுந்தாலும், ஏறுனாலும் உங்களுக்கு அவன் குடுக்கிறத குடுத்து தான் தீரணும். ஏன்னா வாங்குனது வந்து பாண்ட், ஈக்விட்டி கிடையாது. ஸோ அதுதான் பாண்ட் மார்க்கெட்டுக்கும், ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ஸ்ன்றத நான் சொன்னேன். இடிஎஃப்ன்றது ஷேர் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சே ரிலீஸ் பண்றான். ஃபண்ட்ஸ் யாரு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, ஏஎம்சி ரிலீஸ் பண்ணுவான். நம்ம ஊர்ல 42 ஏஎம்சிஸ் இருக்காங்க. அமெரிக்கால 2400 ஏஎம்சிஸ் இருக்காங்க. இந்த ஏஎம்சின்றது யாரு அப்படின்னா, அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ். இதற்கு இன்னொரு பேர் என்ன? எளிய பேர்கள் சொல்லுங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஏஎம்சி. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு ஏஎம்சி. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ற ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட் இருக்கும். எஸ்பிஐ லார்ஜ் கேப், எஸ்பிஐ மிட் கேப், எஸ்பிஐ ஸ்மால் கேப், எஸ்பிஐ எனர்ஜி ஃபண்ட், எஸ்பிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட், இது மாதிரி 1008 ஃபண்ட் இருக்குல்ல. அது மாதிரி அமெரிக்காலையும் வேன்கார்ட், ஃபிடெலிட்டி, இவனுங்கெல்லாம் பிளாக் ராக்னு ஒருத்தன் இருக்கான். அவன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளு. இந்த வேன்கார்டும் பிளாக் ராக்கும் மட்டும் அவங்களுக்கு கீழே இருக்கிற மொத்த அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் இருக்குல்ல, இந்திய பொருளாதாரத்தை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அந்த அளவுக்கு பெரிய கை. அடுத்து கிரிப்டோ கரன்சி. நமக்கு தேவையில்லாத அணி. ஏன் தேவையில்லாத அணி அப்படின்னா,
இந்த மத்த எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலேட்டரி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் சரி, பாண்ட்ஸுக்கும் சரி, கரன்சிக்கும் சரி, கமாடிட்டிக்கும் சரி, இந்த ஈக்விட்டி ஸ்டாக்குக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ரெகுலேட்டரி போர்டு இருக்கு. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா செபின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து இத கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, அவன் வந்து அவனுங்கள கூட்டி, "ஏன்டா இப்படி பண்ற? ஒழுங்கா ரிப்போர்ட் பண்ணு" அப்படின்னுவான். 3 மாசம் குவார்ட்டர் ரிசல்ட் குடுக்கலையா, அந்த கம்பெனிய டீலிஸ்ட் பண்ணி விடுவான். "தப்பா குடுத்தியா? போய் சரி பண்ணிட்டு வாடா" அப்படின்னுவான். "உன் டேட்டா வந்து சரியில்ல. ஃபேக்கா இருக்கு. போய் மாத்திட்டு வா. மாத்திட்டு வர வரைக்கும் உன்னைய சஸ்பெண்ட்ல போட்டு வைக்கிறேன்" அப்படின்னுவான். பிரைட்காம்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிய வந்து டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுல நான் கூட இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். நல்ல கம்பெனி தான். எதனால வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காய்ங்க அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தான். அவன் வந்து குவார்ட்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல. ஆடிட்டிங் பண்ணி அந்த ரிப்போர்ட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். அந்த டயத்துக்குள்ள. சப்மிட் பண்ணாதனால சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ அவனுங்க பிரைட்காம் வந்து அ நாங்க 15 நாளையில அந்த ரிப்போர்ட்ட ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிர்றோம். எங்களுக்கு டீலிஸ்ட்லருந்து லிஸ்ட் பண்ணி விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் குடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி. ஆனா இந்த கிரிப்டோ கரன்சில இப்போ இந்த ரெகுலேட்டரிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா, உங்க காசுல அ வருது, போகுது. அத கேட்கறதுக்கு ஒரு அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அமைப்ப வந்து கவர்ன்மெண்ட் வந்து அங்கீகரித்திருக்கும். ஆனா கிரிப்டோ கரன்சில அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அமைப்பு கிடையாது. அ எந்த கவர்ன்மெண்ட்டும் வந்து அப்ரூவ் பண்ணது கிடையாது. எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எந்த கவர்ன்மென்ட் ரெகக்னிஷன்ஸும் கிடையாது. அதுதான் கிரிப்டோ கரன்சி. ஸோ அதனால தான் கிரிப்டோ கரன்சில வந்து இன்வெஸ்ட் பண்றத அ பொதுவா நல்ல எக்கானமி தெரிஞ்சவங்க அ ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கான்செப்ட்ட. டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, அதே மாரி குருட்டு நம்பிக்கையில பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, கிரிப்டோ கரன்சில பண்ணுவாங்க. மத்தபடி எக்கானமி தெரிஞ்சவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே. இதுதான் பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இது போக இதுல இந்த எக்கானமி காலண்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, குளோபல் எக்கானமில என்னென்ன முக்கியமான நாட்கள் நமக்கு என்ன நெனைப்போம் அப்படின்னா, இது வந்து குளோபல் கேலண்டரு. நான் இந்தியன் கேலண்டர் மட்டும் செலக்ட் பண்ணேன்னா, இந்தியன் கேலண்டர் மட்டும் வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைன் அப் பண்ணணும். இங்க இருக்கு இல்லையா? இத சைன் அப் பண்ணணும். இல்லாட்டினா இந்த இதுல வந்து மாத்தி விடணும். இப்ப பாருங்க. இதுல எங்க இருக்கு? இந்தியன் மார்க்கெட்ட நானு லாங்குவேஜா? ஆ ஓகே. அது லாங்குவேஜ் தான். ஆனா நீங்க இத சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்தா மாதிரி இந்த கேலண்டர் ஷோ ஆகும். ஸோ அந்த கேலண்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ரிலீஜியஸ் கேலண்டர் இருக்க மாரி, இந்த கேலண்டர்லயும் முக்கியமான நாட்கள்லாம் லிஸ்ட் ஆகும். அந்த முக்கியமான நாட்கள்ல நம்ம கவனமா இருந்துக்கலாம். மார்க்கெட்ட விட்டு தள்ளி இருக்கணுமா? இல்ல மார்க்கெட்டுக்குள்ள இருக்கணுமா? அப்படின்றது இதுல தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த இம்பார்ட்டன்ஸ வச்சு இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமான அ நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இத வந்து நீங்க வந்து சைன் இன் பண்ணுங்க. இது சைன் இன் பண்றது ஒண்ணும் கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய என்ன சொல்றது? கூகுளோட ஐடி இருக்கும்ல. கன்டின்யூ வித் கூகுள்ன்னு குடுத்துங்க. நான் இத குடுக்குறேன். வந்துட்டேன். ஓகேயா? ஸோ இதுல வந்து ஃபில்டர் மட்டும் நான் செட் பண்றேன். ஆட் ஃபில்டர். இந்த ஃபில்டர்ல நான் செட் பண்றது என்னவா இருக்கும் அப்டின்னா, எல்லா கண்ட்ரியும் எனக்கு வேண்டாம். மல்டிபிள் கண்ட்ரீஸ்லாம் எனக்கு வேண்டாம். ஒன்லி எங்க இருக்கான்? அமெரிக்கா, ஆசியா, ஏசியா, ஏசியா. எஸ். ஏசியால எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. என்ன பண்ணி? அ
தாய்லாந்து, ஹாங்காங், அதை விட்டுட்டு இந்தியா மட்டும் அப்படி செலக்ட் பண்ணி இங்க பாருங்க, கழுத குதிரை எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு ஏசியா மார்க்கெட்ல. இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன். இதுல நிறைய விஷயங்கள் தூக்கி விடணும். நான் ஆனா தூக்கி விடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அப்படி கொடுத்துட்டு இதை அப்ளைன்னு கொடுத்தேன்னா இம்பார்ட்டன்ஸ் கேட்டகரி இதுல பாருங்க. இதுலயும் நம்ம வந்து தேவைன்னா பாண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா தூக்கி விட்டுக்கலாம். மிச்சம் எல்லாமே வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ அந்த முக்கியமான இப்போ வந்து எல்லாமே வருது. ஏன்னா நான் வந்து இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நாடுகள் வந்து தூக்கி விட்டுருக்கேன். தூக்கி விடணும், தூக்கி விடலை. அது ஒவ்வொன்றா தூக்கி விடுறதுக்கு டைம் எடுக்குது. நீங்க போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான ஃபில்டர் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. மை அலர்ட்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாலிடே காலண்டர், எக்கனாமிக் காலண்டர் இது எல்லாமே வரும். ஸோ மார்க்கெட் வந்து அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆஹ், என்ன சொல்றது, அந்த கேலண்டரை பார்க்கும்போது அந்த நாட்கள்ல எல்லாம் நீங்க உஷாரா இருந்துக்கலாம். எய்தர் நீங்க அந்த நேரங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல அதுல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்ப ஃபெடரல் ரேட் ரிப்போர்ட் எப்ப தெரியணும் அப்படின்னா, இதுல நீங்க இந்த மாதிரி அலர்ட் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், மெயிலா வந்துடும். அந்த மெயிலை வச்சுக்கிட்டு ஓகே நாளைக்கு ஃபெடரல் ரிப்போர்ட் வரப்போகுது, நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளை இங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மட்டுக்கும் இந்த கிளாஸ் முடியுது. நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த கிளாஸ் இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோபலா நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ள மட்டும் போக போறோம். அதுல முக்கியமா என்எஸ்சில நம்ம போக போறோம். என்எஸ்சில இருக்கிற இண்டெக்ஸஸ் எல்லாத்துலயும் தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம், ஸ்டாக்ஸை பார்க்க போறோம், இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். இது வந்து அடுத்த கிளாஸ். அதுக்கு அடுத்துதான் நம்ம எதுல இறங்குவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத நம்ம இறங்குவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வாரம் நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ரொம்ப யாருக்கு தேங்க்ஸ் சார். டைம் சந்தேகம்? எடுத்து சொல்லி கொடுத்ததுக்கு கிளியரா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூங்க மேம். ஸோ தொடர்ந்து இந்த கிளாஸுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கிளாஸ் அறிமுகப்படுத்துங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்து மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த சார் கிளாஸ்ல ரொம்ப தேங்க்யூ சார். மார்க்கெட்டுக்குள்ள போகிறோம். தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திக் சார். ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள போகிறோம். மார்க்கெட்டை A to Z அலச